Good morning, students. Today we'll see about toroid. So the last class we studied about solenoid. அதாவது solenoid அப்படின்னா வரிச்சுருள், toroid அப்படின்னா வட்ட வரிச்சுருள். என்ன வித்தியாசம் அப்படின்னா அந்த solenoid இது நீளமாக வச்சுருந்தோம்னா அது solenoid. நீளமாக இருந்துச்சு இப்படி ஸ்பைரல் மாதிரி இருந்துச்சு, அந்த வளையல் மாதிரி எப்படி இருந்துச்சு, இப்படி ஸ்ப்ரிங் மாதிரி எப்படி இருந்துச்சு இருக்கும், அது வந்து solenoid. டொராய்டு என்ன செய்யறோம்னா அதை அப்படி ஒரு வட்டமாக வளைச்சி அதை முனை என்ன செஞ்சதும் சேர்த்துட்டோம் அப்படின்னா அது என்னது டொராய்டு. தமிழில் பார்த்தோன்னா வட்ட வரிச்சுருள், வட்ட வரிச்சுருள். இப்போ now we have to calculate the magnetic field. 3 பொசிஷனில் கண்டுபிடிக்கிறோம். இதான் டொராய்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த டொராய்டு இதை நம்ம என்ன தனியாக வரைஞ்சி காமிச்சிருக்கிறோம். இது வந்து அவுட்டர் லேயர், இது வந்து இன்னர் லேயர். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எக்ஸ்டீரியர் டு த அவுட்டர் லேயர் ஓப்பன் ஸ்பேஸ், இன்டீரியர் டு த டொராய்டு ஓப்பன் ஸ்பேஸ், இன்டீரியர் ஓப்பன் ஸ்பேஸ்ல கண்டுபிடிக்கும். ஓப்பன் ஸ்பேஸ் இப்போ அதில் ஒரு 2 பாயிண்ட் எடுக்கிறோம். ஓப்பன் ஸ்பேஸ்ல இதில் பீன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம், பீன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம். எக்ஸ்டீரியர் அதாவது வெளியில, எக்ஸ்டீரியர் டு த டொராய்டு ஓப்பன் ஸ்பேஸ், அதில் ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம். அது என்னது Q. இந்த பாயிண்ட் என்னது Q. அந்த 2 பாயிண்ட்லயும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ணோம்னா தட் வில் பிகம் 0. அந்த 2 பாயிண்ட்லயும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். எதுலலாம் இன்சைட், அதாவது ஓப்பன் ஸ்பேஸ் இன்டீரியர் டு த டொராய்டு, டொராய்டுக்கு உள்ள, அதாவது இதை டொராய்டு இது இன்டீரியர் சர்ஃபேஸ், அதுக்கு உள்ள ஒரு பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னா அங்கே என்ன செய்யும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0 ஆயிடும். அடுத்தது இது டொராய்டோட அவுட்டர், அடுத்தது அவுட்டர் எக்ஸ்டீரியர், இந்த எக்ஸ்டீரியருக்கு வெளியே பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னா என்ன செய்யும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0 ஆயிடும். அப்போ எங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும், the magnetic field, it has the magnetic field, constant magnitude magnetic field inside the toroid. இந்த டொராய்டுக்குள்ள இந்த லேயரில் it has the magnetic field. அதாவது இந்த டொராய்டுக்கு வெளியிலையும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0 ஆயிரும், டொராய்டுக்கு உள்ளேயும் என்ன செய்யும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து 0 ஆயிரும். இன்சைட் த டொராய்டு it has a constant magnetic field. இப்போ நம்ம அதை தான் என்ன செய்ய போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஓப்பன் ஸ்பேஸ் இன்டீரியர் டு த டொராய்டு, டொராய்டுக்கு உள்ள ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம். அந்த பாயிண்ட் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், பீன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம், பீன்னு ஒரு பாயிண்ட். அதோட லென்த் என்ன அப்படின்னா அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம எடுக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம எங்கே கண்டுபிடிக்கணும், பிங்கிற பாயிண்ட்ல. அப்போ அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம பின்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்க என்ன செய்யறோம், ஒன் லா, தட் இஸ் ஆம்பியர், ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம்னு ஒன்று பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. அது பற்றி என்ன செய்யணும், we have to imagine an ஆம்பியரியன் லூப். இப்போ இங்கே என்ன எடுக்கிறோம்னா ஒரு சர்க்குலர் ஷேப்ல எடுத்துக்கிட்டோம், ஆம்பியரியன் லூப் ஆஃப் ரேடியஸ் R1, அதாவது பி, இது தட் இஸ் சென்டர், பி பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அந்த டிஸ்டன்ஸ் வந்து R1, அந்த இது ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டோம். அப்போ அதை வந்து என்னது ஒரு ஆம்பியரியன் சர்ஃபேஸ், ஆம்பியரியன் சர்ஃபேஸ். அப்போ அந்த ஆம்பியரியன் சர்ஃபேஸோட லென்த் என்ன, அந்த இதோட சர்க்கம்ஃபரன்ஸ், சர்க்கம்ஃபரன்ஸ். அப்போ ரேடியஸ் R1, அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா என்ன, 2πr1. அப்போ லென்த் L1 இந்த அளவு 2πr1. அடுத்து ஆம்பியர் சர்க்யூட்டல் லாக்கு வர்றோம். ஆம்பியர் சர்க்யூட்டல் லா என்ன ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், க்ளோஸ்ட் இன்டெக்ரல், அதாவது integration is taken, the line integral, the line integration is taken over the closed surface, BP dl, BP vector dot dl, B vector dot dl வரும். இப்போ நம்ம இங்கே பிங்கிற பாயிண்ட் டினோட் பண்ணதுக்காக BP vector dot dl vector is equal to mu naught into I enclosed, I enclosed. இதில் தான் என்ன பண்ணுறோம்னா I encloses, அந்த லூப்புக்குள்ள இருக்கிறனால, அந்த இன்டீரியர் டு த டொராய்டில் இருக்கிறனால I enclosed will become 0. There is no current inside that loop. அப்போ I enclosed என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஸோ அப்போ the line integral taken over the closed surface,
B vector dot dl vector equal to 0. ஏன்னா I enclosed வந்து 0 ஆயிடுது. இது எப்போ பாசிபிள்? dl வந்து கட் ஆயிருச்சு முடியாது, 0 இருக்க முடியாது. அது ஸ்மால் லென்த் கட் ஆயிருச்சு இருக்கும். அப்போ எதான் பாசிபிள் வேல்யூ? தெர் இஸ் எப்போ பாசிபிளாக இருக்க முடியும்? இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை எப்போ ஆக முடியும்? அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 0 ஆகணும். மேக்னெட்டிக் எந்த இடத்துல? பிங்கிற இடத்துல that magnetic field will become 0. So P is equal to 0. ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். அதாவது ஓப்பன் ஸ்பேஸ் நாட் இன்சைட் த டொராய்டு, ஓப்பன் ஸ்பேஸ் இன்சைட் த டொராய்டு. அந்த டொராய்டு அப்படிங்கிறது நினைச்சு ஒரு இமேஜின் பண்ணிக்க ஒரு காயில். இப்போ இந்த ஃபேன் மோட்டரில் உள்ள காயில் வைண்ட் பண்ணியிருப்பாங்க சர்க்குலர் ஷேப்பில், அதை டொராய்டு எடுத்துக்கலாம். அதுக்கு உள்ள கேப் இருக்கும், அது இதான் இன்டீரியர் சர்ஃபேஸ். அந்த இடத்துல என்ன செய்யுது? மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0. ஏன் 0 வருது? I encloses inside the toroid வந்து it will become 0. அப்போ I enclose 0னா closed integral B vector dot dl vector is equal to 0. இது எப்போ பாசிபிள்? இது வந்து 0 இருக்க சான்ஸே இல்லை. அப்போ எதாவது 0 இருக்க முடியும்? BP will become 0. இது எப்போ பாசிபிள்? only when the magnetic field at a point P inside is 0. சரி, அடுத்த பாயிண்ட் ஓப்பன் ஸ்பேஸ் எக்ஸ்டீரியர் டு த டொராய்டு. இந்த டொராய்டுக்கு வெளியில் எடுக்கிறோம். அது எந்த பாயிண்ட்டு? Qன்னு ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம். அதோட லென்த் நம்ம என்ன சொல்கிறோம்? அது இப்போ இங்கே ஒரு ஆம்பிரியர் லூப் இமேஜின் பண்ணுறோம் வித் ரேடியஸ் R2. இந்த ரேடியஸை இமேஜின் பண்ணி ஒரு ஆம்பிரியர் லூப் என்ன செய்கிறோம்? இமேஜின் பண்ணிக்கிட்டோம். அப்போ அந்த ஆம்பிரியர் லூப்போட லென்த் என்ன? அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr2. ஸோ L2 is equal to 2πr2, 2πr சரி R3ன்னு எடுத்துருவோம். அப்படின்னா R3. ஏன்னா இதில் வந்து நம்ம வந்து ஒரு சர்க்குலர் ஆம்பிரியர் லூப், அது வந்து 3ன்னு ஒன்று எடுத்து டினோட் பண்ணுவோம். சரி, முதல்ல நம்ம எடுத்தது 1, இப்போ எடுக்கக்கூடிய என்னது 3. ஸோ L3 is equal to 2πr3, R3. சரியா? ஸோ L3 is equal to 2πr3 லென்த். இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? ஆம்பிரியன் சர்ஃபேஸ் இமேஜின் பண்ணியிருக்கோம். ஸோ we have to apply the Ampere's circuital law. So it is equal to integral taken over the closed surface BQ vector dot dl vector is equal to mu naught I enclosed. சரி, இப்போ இதில் வந்து என்ன ஆயிடுது? இந்த எக்ஸ்டீரியர் டு த சோலினாய்டில் பார்க்கும்போது தி கரண்ட், அந்த லூப்பில் வந்து த கரண்ட் கம்மிங் அவுட் ஆஃப் த பிளேன் ஆஃப் த பேப்பர், அந்த பேப்பருக்கு வெளியில் நோக்கி வரக்கூடிய கரண்ட்டும் இன்சைட் இட் இஸ் கரண்ட் கோயிங் இன்டு த பிளேன், அந்த பிளேன் பேப்பரை நோக்கி உள்ளே போகக்கூடிய கரண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ தே கேன்சல் ஈச் அதர். அப்போ I enclosed என்ன ஆயிடுது? 0 ஆயிடுது. அப்போ மாதிரி தான் I enclosed 0 ஆயிடுது. அப்போ I enclosed 0 ஆகும்போது இன்டகிரேஷன் டேக்கன் ஓவர் த க்ளோஸ் சர்ஃபேஸ் BQ vector dot dl vector will become 0. இது எப்போ பாசிபிள்? BQ is equal to 0. அதாவது இது எப்போ பாசிபிளாக இருக்கும் அப்படின்னா தி மேக்னெட்டிக் ஃபீல்டு at the point Q it will become 0. அப்போ அந்த Qங்கிற பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன ஆகணும்? 0 ஆகணும். அப்போ தான் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆக முடியும். அப்போ ஓப்பன் ஸ்பேஸ் இன்டீரியர் டு த டொராய்டும் எக்ஸ்டீரியர் டு த டொராய்டும் என்ன செய்யுது? 0 ஆயிடுது. சரி, அடுத்தல தேர்ட் கண்டிஷன் வரும், இன்சைடு த டொராய்டு. அப்போ இன்சைடு த டொராய்டு எடுக்கும்போது இட் ஹாஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட், கான்ஸ்டன்ட் magnetic field. Now we want to get the expression for that magnetic field. இதில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ரேடியஸ் வந்து R2 இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். R2 அதில் வந்து ஒரு ஆம்பிரியர் சர்ஃபேஸ் என்ன செய்கிறோம்? இமேஜின் பண்ணிடுறோம். ஆம்பிரியர் சர்ஃபேஸ் இமேஜின் பண்ணிக்கிறோம் இன்சைட் த டொராய்டு. இப்போ இது எந்த பாயிண்ட் எடுத்துக்கிறோம்? எஸ்ன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். எஸ்ன்னு ஒரு பாயிண்ட், you can take that point yes. அப்போ அதை ரெண்டுன்னு டிஸ்கிரைப் பண்ணதும், அப்போ அதோட ரேடியஸ் வந்து R2, அதை வச்சு என்ன ஒரு ஆம்பிரியர் சர்ஃபேஸ் என்ன இமேஜின் பண்ணிக்கிட்டோம். அதோட லென்த் எவ்வளோ வரும்? L2 is equal to 2πr2, N2 is equal to 2πr2, L2 is equal to 2πr2. அடுத்து நம்ம எதை அப்ளை பண்ண போகிறோம்? we have to apply the Ampere's circuital law. The integration, line integral taken over the closed surface B vector, அது எந்த இடத்து பாயிண்ட்? எஸ்ங்கிற பாயிண்ட்.
ஸோ பிஎஸ் வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் இன்டூ ஐ என்க்ளோஸ்ட். மியூ நாட் ஐ என்க்ளோஸ்ட். சரி, இங்கே ஐ என்க்ளோஸ் கண்டுபிடிக்கணும். முதல் 2 கேஸ்லேயும் ஐ என்க்ளோஸ் 0 ஆயிட்டு, அதனால என்ன பண்ணிட்டோம், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் தட் அவுட் சைட் த டொராய்ட் அந்த இன்சைடு த டொராய்ட் என்ன செய்யும், இந்த ஓப்பன் ஸ்பேஸில் 0 ஆயிரும்னு எடுத்துக்கிட்டோம். இதில் இட் ஹேஸ் அ கரண்ட். அப்போ என்ன செய்யணும், ஐ என்க்ளோஸ் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ நம்ம அந்த காயிலில் வைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அதில் வந்து போகக்கூடிய கரண்ட் ஐ என்க்ளோஸ் எவ்வளவு, n இன்ட்டு ஐ. ஐங்கிறது த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த டொராய்டு. என்னங்கிறது என்னது, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். அப்போ ஐங்கிறது என்னது, கரண்ட் பாசிங் த்ரூ த டொராய்டு, அந்த காயிலில் போகக்கூடிய கரண்ட்டு. அதோட அப்போ மொத்த கரண்ட் ஐ என்க்ளோஸ் எவ்வளோ வரும், ஒவ்வொரு டர்ன்லேயும் ஐ. அப்போ மொத்தம் வந்து எவ்வளவு, n ஐ. அப்போ க்ளோஸ் இன்டெக்ரல் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், மியூ நாட் இன்ட்டு ஐ என்க்ளோஸ்ட். அப்போ மியூ நாட் இன்ட்டு அது அடுத்த ஸ்டெப் வரும், க்ளோஸ் இன்டெக்ரல் பிஎஸ் வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பிஎஸ் டிஎல் காஸ் தீட்டா சின்ஸ் இட் இஸ் a டாட் ப்ராடக்ட். அப்போ மேக்னெட் எடுக்கும்போது பிஎஸ் டிஎல். அப்போ பிஎஸ் நம்ம வெளியே எடுத்துறோம் கான்ஸ்டன்ட், டிஎல் இன்டெகிரேட் பண்ணால் எல் 2ன்னு கிடைக்கும். இட் இஸ் ஈக்குவல் டு 2 பை r2. ஸோ பி இன்ட்டு 2 பை r2. அப்போ க்ளோஸ்ட் இன்டெகிரல் பிஎஸ் வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 2 பை r2. சரி, அப்போ நம்ம அடுத்த கண்டிஷனுக்கு வரோம். இந்த கண்டிஷனுக்கு இன்டெகிரேஷன் டோக்கன் ஆஃப் த க்ளோஸ் சர்ஃபேஸ் பி வெக்டார் டாட் டிஎல் பிஎஸ் வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் டைம்ஸ் ஐ என்க்ளோஸ்ட். ஐ என்க்ளோஸ் எவ்வளவு, ni. ஸோ மியூ நாட் இன்ட்டு ni. மியூ நாட் இன்ட்டு ni. சரி, இப்போ பிஎஸ் கண்டுபிடிக்கணும் அப்படிதானே. டிஎல் இன்டெகிரேட் இது வந்து வெளியே எடுத்துடலாம். பிஎஸ் பிஎஸோட வேல்யூ எவ்வளவு, இட் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட். பிஎஸோட வேல்யூ வந்து மியூ நாட் ni பை 2 பை r1. அது எப்படி வந்துச்சு அப்படின்னா, இதில் இன்டெகிரல் டிஎல் வெக்டர் அப்படி இன்டெகிரேட் பண்ணோம்னா L2 கிடைக்கும். அப்போ L2 எவ்வளவு, 2 பை r2. 2 பை r2. அப்போ இதை இன்டெகிரேட் பண்ணும்போது 2 பை r2 கிடைச்சிரும். ஸோ பிஎஸ் இன்ட்டு 2 பை r2 இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் இன்ட்டு ni. ஸோ பிஎஸ் வெக்டார் அப்படிங்கும்போது அந்த 2 பை r2 என்ன செஞ்சிருது, கீழே வந்துடுது. இட் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ni பை 2 பை r2. இதில் வந்து n பை 2 பை r1. n பை அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பை லென்த். அதை என்ன சொல்கிறோம், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லென்த். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லென்த் அது எவ்வளவு, n பை 2 பை r2. அப்போ அதுக்கு பிள்ளை என்ன போட்டலாம், ஸ்மால் n போட்டுடலாம். ஸோ பிஎஸ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் இன்ட்டு ஸ்மால் ni. ஸ்மால் n அப்படிங்கிறது என்னது, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லென்த். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லென்த். Then in Tamil, again one more time I will explain. வட்ட வரிச்சுருள். வட்ட வரிச்சுருள். வட்ட வரிச்சுருள்னா அந்த வரிச்சுருளோட 2 முனையும் நினைச்சிரும் வளைச்சி வட்ட வடிவில் நினைச்சிரும் அதை உருவாக்குறோம். அதுதான் வட்ட வரிச்சுருள்னு பேர். அந்த வட்ட வரிச்சுருளில் அந்த வட்ட வரிச்சுருளுக்கு திறந்த வெளி உட்பகுதி, உட்பகுதியிலையும் திறந்திருக்கும், அந்த காயலுக்கு வெளியிலையும் அந்த வரிச்சுருளுக்கு வெளியே எப்படி திறந்த வெளி இருக்கும். அந்த உட்புறத்தில் உள்ள திறந்த வெளியிலையும் இது காந்தப்புலம் சுழியாயிரும். வெளிப்புற பகுதியில என்ன செய்யும், இந்த வரிச்சுருளுக்கு வெளியோடியும் என்ன செய்யும், காந்தப்புலம் சுழியாயிரும். அந்த வட்ட வரிச்சுருளுக்கு உள்ள மட்டும், அந்த வட்ட வரிச்சுருளுக்கு உள்ள மட்டும் எப்படி இருக்கும், காந்தப்புலம் மாறாத எண்மதிப்பை பெற்றிருக்கும். மாறாத எண்மதிப்பை பெற்றிருக்கும். இதுக்கு நம்ம சமன்பாடு நினைச்சிரோம் கொண்டு வர்றோம். ஃபர்ஸ்ட் வந்து வட்ட வரிச்சுருளின் திறந்த வெளி உட்பகுதி. திறந்த வெளி உட்பகுதினா இந்த இடம், அதாவது உள்ள இந்த வரிச்சுருளுக்கு உள்ள திறந்த வெளி. இந்த வட்டமா வளைச்சிருக்கும் போது அது உள்ள எப்படி இருக்கும், ஒரு திறந்த பகுதி இருக்கும், ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். அந்த திறந்த வெளியில ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். அது எந்த பாயிண்ட் எடுத்துக்கிறோம், இந்த பீன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இந்த பாரு, இந்த அடுத்த படத்துல பாரு, அது தனியாக எடுத்து காமிச்சிருக்காங்க பி. இதோட சர்ஃபேஸ் வந்து இதுக்கு இடையில என்ன இருக்கு, வட்ட வரிச்சுருள் இருக்கு, இந்த இதுக்கும் இடையில. அப்போ நம்ம அந்த
இந்த சொல்ல வட்ட வரிசைக்கு உள்ள திறந்த வெளியில பீன்னு ஒரு புள்ளியை எடுத்துக்கிட்டோம். இப்போ என்ன பண்றோம், அந்த இடத்துல காந்தப்புலத்தை கண்டுபிடிக்கணும். எதை அப்ளை பண்ண போறோம்? ஆம்பியர் சுற்று விதியை பயன்படுத்த போறோம். அப்போ ஒரு ஆம்பியரின் பரப்பு என்ன செய்யணும், இமேஜின் பண்ணணும். ஒரு சுற்று 1 என்ன இமேஜின் பண்ணதான் சுற்று 1. இந்த இடத்துல அப்படி ஒரு அதோட ஆரம் வந்து எவ்வளவு, R1 எடுத்துக்கிட்டோம். அப்போ அந்த சுற்றோட நீளம் எவ்வளவு இருக்கும், L1 is equal to 2πr1. அதோட சுற்றளவு அந்த முதல் வட்டத்தோட சுற்றளவு 2πr1. சரி, இப்போ நம்ம ஆம்பியர் சுற்று விதிக்கு வரோம். என்ன, இன்டெகிரல், அதாவது இன்டெகிரல் டேக்கன் ஓவர் த க்ளோஸ்டு சர்ஃபேஸ், மூடிய பகப்பின் தொகை மதிப்பு பி எந்த புள்ளி, பிங்கிற புள்ளி. அப்போ அதனால அந்த இடத்துல உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்ட் வித்தியாசப்படுத்தணும். நம்ம பியில் கண்டுபிடிக்க போகிறோம், கியூவில் கண்டுபிடிக்க போகிறோம், எஸ்ல கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் இதை பின்னு வச்சுக்கிட்டோம். இன்ட்டு டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார்னு வரும். இங்கே பிபி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு μ0 இன்ட்டு ஐ என்க்ளோஸ்டு, அதாவது ஐ மூடப்பட்ட, அந்த மூடப்பட்ட சுற்றுலோட கரண்ட் மின்னோட்டம். சரி, இந்த மூடிய சுற்றுல உள்ள பார்க்கும்போது அந்த மின்புலம் என்ன ஆயிரும், சுழி ஆயிரும். அதாவது இந்த மூடிய பரப்புக்கு உள்ள பார்க்கும்போது அந்த மின்னோட்டம் என்ன ஆயிரும், சுழி ஆயிரும். அப்போ ஐ மூடப்பட்டது எவ்வளவு, 0. அப்போ இது இந்த பக்கம் 0 ஆயிரும். ஸோ க்ளோஸ்ட் இன்டெகிரல் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு 0. இது எப்போ 0வா இருக்க முடியும், டிஎல் 0வா இருக்க முடியாது. அப்போ எதான் 0வா இருக்க முடியும், பிபி. அதான் நம்ம என்ன சொல்றோம், இது எப்போ பாசிபிளா இருக்கும், பியில் உள்ள காந்தப்புலம் சுழியானால் மட்டுமே இது சாத்தியம் ஆகும். அதனால பிபி வந்து என்ன ஆயிரும், 0 ஆயிரும். சரி, அடுத்து வந்து வட்ட வரிச்சுருள் வெளிப்புறத்தில் உள்ள திறந்த வெளிப்பகுதி. இதுதான் வெளிப்புறம். இது வந்து வரிச்சுருள், இதுக்கு வெளிப்புறம். அதை நம்ம என்ன பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம், வெளிப்புறத்துல கியூன்னு ஒரு புள்ளி எடுத்துக்கிட்டோம். அப்போ அதை சுற்றி வரைஞ்சிட ஒரு 3வது வட்டம் வரைஞ்சிக்கிட்டோம். வட்டம் 3வது வட்டம். அதோட ஆரம் ஒரு வளையம் 3 நினைச்சிடும் வரைஞ்சிக்கிட்டோம். அதோட ஆரம் வந்து எவ்வளவு, R3. அப்போ L3 ஈக்குவல் டு 2πr3. L3 அளவு 2πr3. அது வளைவின் உண்டான ஆம்பியரின் சுற்று விதி. லைன் இன்டெகிரல் பி வெக்டார் பி கியூ வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு, இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறோம், கியூன்னு ஒரு பாயிண்ட். அதனால் பி கியூ வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு μ0 இன்ட்டு ஐ மூடப்பட்ட. இங்கே ஐ மூடப்பட்ட என்ன ஆயிடுது அப்படின்னா, அது வந்து அந்த அதுக்கு வெளியே அந்த வட்ட வரிச்சுக்கு வெளியில் பார்க்கும் பொழுது மின்னோட்டம் வந்து தளத்திற்கு உள்ளே செல்லும் மின்னோட்டம் தளத்திற்கு விட்டு வெளியேறும் மின்னோட்டத்தை சமப்படுத்திடுது, அதை கேன்சல் பண்ணிடுது. அப்போ ஐ மூடப்பட்ட எவ்வளோ சுற்றுல மின்னோட்டம் என்ன ஆயிடுது, சுழி ஆயிடுது. அப்போ இது எப்போ க்ளோஸ்ட் இன்டெகிரல் பி கியூ வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு 0. BQ dot DL vector dot DL equal to 0. இது எப்போ பாசிபிள், எப்போ அது வந்து நடக்க முடியும், சாத்தியமாகும் அப்படின்னா BQ வந்து 0 ஆகணும். அப்போ புள்ளி Qவில் உள்ள காந்தப்புலம் சுழி ஆயிரும். அடுத்து எந்த பாயிண்ட்டுக்கு வரும், அதுக்கு உள்ள அந்த வட்ட வரிச்சுருளுக்கு உள்ள இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறோம். அப்போ அதில் ஒரு புள்ளி எடுத்துக்கிட்டோம், அது எஸ்ன்னு ஒரு புள்ளி எடுத்துக்கிட்டோம். அந்த புள்ளி எது, எஸ்ன்னு ஒரு புள்ளி எடுத்துக்கிட்டோம். அதில் என்ன செய்யணும், ஆம்பியர் சுற்று விதியை பயன்படுத்தணும். அப்போ அதில் வந்து என்ன செய்யணும், ஒரு வளையம் இமேஜின் பண்ணுறோம். அது 2வது வளையம். அதோட ஆரம் வந்து எவ்வளவு, R2. அப்போ அதோட மதிப்பு எவ்வளவு, அதோட நீளம் எவ்வளவு, L2 ஈக்குவல் டு 2πr2. L2 ஈக்குவல் டு 2πr2. இப்போ ஆம்பியர் சுற்று விதி அப்ளை பண்ண போகிறோம். க்ளோஸ் இன்டெகிரல் பி வெக்டார் பி என்ன இடம் பாயிண்ட், அது எஸ்ங்கிற பாயிண்ட். இப்போ பிஎஸ் வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு μ0 இன்ட்டு ஐ மூடப்பட்ட. இங்கே ஐ மூடப்பட்ட வேல்யூ மதிப்பு உண்டு, அதை கண்டுபிடிக்கணும். எவ்வளவு அப்படின்னா, ஒரு சுற்றில் பாயக்கூடிய மின்னோட்டம் வந்து ஐ. அப்போ மொத்தம் மின்னோட்டம் எவ்வளோ, என் இன்ட்டு ஐ. என்னங்கிறது என்னது, சுற்றுக்களின் எண்ணிக்கை. கேபிட்டல் என் அப்படிங்கிறது என்னது, மொத்த சுற்றுக்களின் எண்ணிக்கை. அதில் வட்ட வரிச்சுருள் வழியே பாய் மின்னோட்டம் எவ்வளவு, ஐ. அதனால் அந்த மூடப்பட்ட சுற்றில் உள்ள மின்னோட்டம் எவ்வளவு, என் இன்ட்டு ஐ. சரி, அடுத்தால க்ளோஸ் இன்டெகிரல் பிஎஸ் வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு பிஎஸ் டிஎல் காஸ் தீட்டா. அதில் பிஎஸ் வந்து கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துருந்தோம். டிஎல் இன்டெகிரேட் பண்ண என்ன வந்துடும், L2. L2ஓட வேல்யூ அளவு 2πr2. ஸோ பிஎஸ் இன்ட்டு 2πr2 ஈக்குவல் டு μ0 இன்ட்டு என்ஐ.
பிஎஸ் தான் கண்டுபிடிக்கணும். அந்த 2πr2 இங்கே வளர்ந்துருந்தோம். μ0 இன்ட்டு NI பை 2πr2. N பை 2πr2. என்னங்கிறது மொத்த சுற்றுகளின் எண்ணிக்கை. 2πr2 அப்படிங்கிறது என்னது? 2πr2ங்கிறது அதோட நீளம். அப்போ மொத்த சுற்றுகள் எண்ணிக்கையை நீளத்தால் வகுத்தாச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும்? ஓரலகு நீளத்திற்கான சுற்றுக்களின் எண்ணிக்கை. ஓரலகு நீளத்திற்கான சுற்றுக்களின் எண்ணிக்கை அதை ஸ்மால் என்று ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அப்போ ஸ்மால் என்கிறது என்னது? N பை 2πr2. அதை கொண்டு இதில் பிரதிட்டோம்னா என்ன வந்துடும்? பிஎஸ் ஈக்குவல் டு μ0 இன்ட்டு ஸ்மால் NI. ஸ்மால் NI. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது லாரன்ஸ். அடுத்து மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். சரி, இப்போ லாரன்ஸ் விசைனா என்ன அப்படிங்கிறத பற்றி உனக்கு நல்லா நினச்சிடணும், புரியணும். அதாவது ஒரு சார்ஜ் இஸ் கெப்ட் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஒரு சார்ஜ் Qன்னு ஒரு சார்ஜை கொண்டு போய் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா தெர் இஸ் நோ ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் ஆன் த சார்ஜ். இந்த சார்ஜ் மேலே என்ன செய்யாது? எந்த ஃபோர்ஸும் என்ன செய்யாது? எக்ஸிட் பண்ணாது. நம்ம ஆனால் ஃபர்ஸ்ட் லெசனில் ஒரு ஃபோர்ஸ் பார்த்தோம், என்னது? கூலூம்ஸ் ஃபோர்ஸ். இந்த கூலூம் ஃபோர்ஸுங்கிறது என்ன செய்யும்? இட் எக்ஸிஸ்ட் பிட்வீன் டூ சார்ஜஸ். ரெண்டு சார்ஜ் நம்ம வைக்கும்போது there exists a force of attraction or repulsion exist between these two charges. அந்த சார்ஜுக்கு மேலே என்ன செய்யும்? அட்ராக்டிவ் ஃபோர்ஸும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் இருக்கும். ஆனால் இங்கே நம்ம பார்க்கக்கூடியது என்னது? ஒரு சார்ஜ். அப்போ அந்த ஒரு சார்ஜ் அங்கே வைக்கும்போது அதுக்கு மேலே என்ன நடக்காது? ஃபோர்ஸ் இருக்காது. ஆனால் அதே சார்ஜ், இந்த சார்ஜ் Q when it is moving in the uniform magnetic field, அதாவது when the charge is moving in the magnetic field it experiences the force. புரியுதா? அந்த சார்ஜ் ரெஸ்ட்ல இருக்கு, சும்மா இருக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னா நோ ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங். அதே சார்ஜ் வந்து when it is moving in the magnetic field it experience a force. இந்த ஃபோர்ஸை தான் நம்ம என்ன சொல்றோம்? லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறோம். மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் வந்து இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் கூலூம்ஸ் லா. அந்த கூலூம்ஸ் லால கிடைக்கக்கூடிய கூலூம்ஸ் ஃபோர்ஸுக்கு டிஃபர். அது புரிஞ்சு அது வந்து ரெண்டு சார்ஜுக்கு மேலே எக்ஸிட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ், எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ். இது வந்து ஒரே சார்ஜ் when it is moving in the magnetic field it exists a force. That force is called as magnetic Lorentz force. அதுக்குரிய எக்ஸ்பிரஷன் பார்க்குறோம். F vector is equal to Q into V vector cross B vector. F vector is equal to Q into V vector cross B vector. In general நம்ம பார்க்கும்போது if the charge is moving in both the electric and magnetic field, அப்போ நம்ம முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணது மேக்னெட்டிக் ஃபீல்டில் மட்டும். when it is moving in the electric and magnetic field the total force experienced by the charge is given by F vector is equal to Q into E vector plus B vector cross B vector. இதுக்கு தான் என்ன பேரு? லாரன்ஸ் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். சிங்கிளா மேக்னெட்டிக் ஃபீல்ட் மட்டும் இருந்துச்சுன்னா F vector is equal to Q into V vector cross B vector. When the charge is moving in both the electric and magnetic field the total force exists by the charge is given by F vector is equal to Q into E vector plus V vector cross B vector. இதுக்கு தான் என்ன பேரு? மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். சரி, நமக்கு அதை கொஞ்சம் என்ன செய்கிறோம்? எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அந்த ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது. இந்த ஃபோர்ஸ் ஆனால் மூவிங் சார்ஜ் என்ன? மேக்னெட்டிக் ஃபீல்ட் மூவ் ஆகணும். ரெஸ்ட்ல இருந்தால் இந்த ஃபோர்ஸ் என்ன செய்யாது? எக்ஸிஸ்ட் ஆகாது. இப்போ ஒரு Qன்னு ஒரு சார்ஜ் இருக்குது. the charge is moving in a magnetic field with the velocity v. ஒரு vங்கிற velocity அடிச்சது மூவ் ஆகுது. அப்போ அதில் என்ன செய்யும்? ஒரு ஃபோர்ஸ் என்ன செய்யும்? எக்ஸிஸ்ட் ஆகும், மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். அதை எஃப் சஃபிக்ஸ் எம்னு நினைச்சிடும் டினோட் பண்ணுறோம். எஃப் சஃபிக்ஸ் எம் அது என்னது? மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத டினோட் பண்ணுறோம். அந்த லாரன்ஸ் வந்து ஆஃப்டர் so many careful experiments he concluded that Fm vector is equal to Q into V vector cross B vector. அது இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டில் மட்டும் அப்படின்னா Fm vector is equal to Q into V vector cross B vector. அதில் மேக்னிடியூட் மட்டும் பார்க்குறோம். இப்போ V vector cross B vectorங்கிறது என்னது? A vector cross B vector is equal to AB sin theta. So V vector cross B vector is equal to VB sin theta. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இருந்தோம். என்ன பண்ணுறோம்? கண்டுபிடிக்கிறோம். Fm is directly proportional to the magnetic field B vector. அப்போ Fm வந்து எப்படி இருக்கு? B vectorக்கு directly proportional. அடுத்து Fm is directly proportional to the velocity of the particle, velocity of the moving charge, the moving particle, charged particle.
and also Fm vector is directly proportional to the angle between the velocity and the magnetic field. அந்த electric fieldக்கும் the magnetic fieldக்கும் velocity இடையில உள்ள angle அதை நம்ம தீட்டான்னு எடுக்கிறோம். அப்போ இது வந்து magnetic field டைரக்ஷன், இது வந்து அதோட velocity, ரெண்டு இடையில angle தான் தீட்டா. அந்த தீட்டாவுக்கு எப்படி இருக்கும்? directly proportional to the angle between the velocity, sine of angle between the velocity and magnetic field, that's sin theta. So it is equal to QVB sin theta. அடுத்து Fm is directly proportional to the magnitude of the charge. It is directly proportional to the magnitude of the charge. Then the direction of Fm vector, it is always perpendicular to V vector and B vector. The V vector B vector எப்படி இருக்கும்? It is always perpendicular to V vector. அப்படிதான் இருக்கும், perpendicular இருக்கும் V vector and B vector. So Fm vectorங்கிறது என்னது? It is a cross product of V vector and B vector. அதோட டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறோம். இப்போ சார்ஜ் வந்து ஆப்போசிட்டாக இருந்தா, இப்போ மூவிங் சார்ஜ்னு வச்சோம்னா அந்த சார்ஜ் அப்படிங்கும்போது பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கலாம், நெகட்டிவ் சார்ஜாக என்ன செய்யலாம்? இருக்கலாம். அப்படி சார்ஜ் மாறும்போது என்ன செய்யும்? டைரக்ஷன் மாறும். ஸோ த டைரக்ஷன் ஆஃப் Fm ஆன் த நெகட்டிவ் சார்ஜ் is opposite to the direction of Fm vector on positive charge when all the other factors are constant. Other factors அப்படிங்கும்போது வர சார்ஜ் தவிர மற்ற எல்லாமே பி கான்ஸ்டண்டாக இருக்கணும், வி கான்ஸ்டண்டாக அப்படிலாம் இருந்தால் அது டைரக்ஷன் எப்படி இருக்கும்? ஆப்போசிட்டாக இருக்கும். ஆப்போசிட் சார்ஜஸுக்கு ஆப்போசிட்டாக வரும். அதுதான் இந்த டயக்ராம் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டயக்ராமில் என்ன கொடுத்துருக்கோம்? பாசிட்டிவ் சார்ஜ். அதுனா இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ டைரக்ஷன் ஆஃப் Fm இந்த டைரக்ஷனில் இருக்குது. அதை அப்படி ஹோல்டு பண்ணி பார்க்குறோம். அப்போது இதோட எந்த டைரக்ஷனில்? தம்போட டைரக்ஷனில் Fm இருக்குது. இது நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும்போது, இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ். நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும்போது டைரக்ஷன் செஞ்சிருந்து ஆப்போசிட் ஆகிடுது. இதில் மேல் நோக்கி இருந்தது, எப்படி இருக்குல்ல? டவுன்வர்ட் டைரக்ஷன் வந்துட்டு. அப்போ டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் இஸ் ஆப்போசிட் ஃபார் த ஆப்போசிட் சார்ஜஸ். அடுத்தது, இஃப் த வெலாசிட்டி ஆஃப் த சார்ஜ் Q இஸ் அலாங் மேக்னெட்டிக் ஃபீல்டு B வெக்டர், அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டர் V வெக்டர் சேம் டைரக்ஷனில் இருக்கும்போது த மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் வில் பிகம் 0. when it is become 0, தீட்டா 0 ஆயிரும். இப்போ தீட்டா 0 ஆகும்போது சைன் 0 0, அதனால என்ன செஞ்சிருது? லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆல்சோ இட் வில் பிகம் 0. அடுத்து டெஃபினிஷன் ஆஃப் டெஸ்லா, அது 2 மார்க்கில் கேட்கலாம். டெஃபினிஷன் ஆஃப் டெஸ்லா, த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் 1 டெஸ்லா. எப்போ? இஃப் எ யூனிட் சார்ஜ் மூவிங் இன் இட், யூனிட் சார்ஜ் எவ்வளோ? 1 coulomb of charge moving in it with the unit velocity experience a unit force. So 1 Tesla is equal to 1 Newton per ampere per meter. அது 2 மார்க்ல கேட்கலாம். இது என்ன செய்யலாம்? 5 மார்க்ல கேட்கலாம். explain about the magnetic Lorentz force. 5 மார்க்ல என்ன செய்யலாம்? கேட்கலாம். now we will explain in Tamil. சரியா? லாரன்ஸ் விசை. சரி, அப்போ லாரன்ஸ் விசைனா என்னென்ன புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது when அதாவது ஒரு லாரன்ஸ் விசை, அதாவது ஒரு மின் துகளானது ஒரு காந்த புலத்தில் நிலையாக நிற்கும் பொழுது, அதாவது நகராம நிலையா ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அதன் மீது நினைச்சாது விசை வந்து செயல்படாது. ஆனால் அதே மின்துகள், மின்னூட்டம் பெற்ற மின்துகள் வந்து நகரும் பொழுது, ஒரு காந்த புலத்தில் நகரும் பொழுது அதன் மீது என்ன செய்யப்படும்? ஒரு விசை செயல்படும். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? லாரன்ஸ் விசை. அந்த விசைக்கு தான் என்ன பேர்? லாரன்ஸ் விசை. அதுக்குரிய சமன்பாடு என்னன்னா F vector is equal to Q into V vector cross B vector. V vector cross B vector. பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா மின்துகளானது மின்புலம் மற்றும் காந்தப்புலம் இவ்விரண்டில் இயங்கும். இது வந்து மின் காந்தப்புலம் மட்டும், மின்புலம் மற்றும் காந்தப்புலம் இரண்டில் உணரக்கூடிய மொத்த விசை வந்து F vector is equal to Q into E vector plus V vector cross B vector. இதுதான் என்ன பேர்? லாரன்ஸ் விசைன்னு பேர். அடுத்தது காந்தப்புலத்தில் இயங்கும் மின்துகள் ஒன்றின் மீது உணரும் விசை. அதாவது இந்த லாரன்ஸ் விசையானது கூலும் விசை மாதிரி கிடையாது. கூலும் விசை வந்து 2 மின்துகள் மேலே என்ன உணரக்கூடிய விசை. அது நகரவும் செய்யலாம், நகராமலும் என்ன செய்யலாம்? இருக்கலாம். ஆனால் லாரன்ஸ் விசை வந்து ஒரே ஒரு மின்துகள் தான். அது வந்து ஒரு காந்தப்புலத்தில் நகரும் பொழுது அந்த விசை என்ன செய்யும்?
உணரப்படும். அதுதான் லாரன்ஸ் விசைன்னு பேர். அப்போ அதை நம்ம அந்த சமன்பாடு எடுக்கிறோம். எஃப்எம் வெக்டார் ஈக்குவல் அதாவது இந்த ஒரு காந்தப்புலத்தில் பிங்கிற ஒரு காந்தப்புலத்தில் கியூங்கிற மின்னூட்டம் ஒரு விங்கிற திசை வேகத்தில் என்ன செய்யுது, இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த அப்புறம் நம்ம ஃபார்முலா எழுதுகிறோம். எஃப்எம் வெக்டார் ஈக்குவல் வி கியூ இன்ட்டு வி வெக்டார் கிராஸ் பி வெக்டார். அதோட மேக்னிடியூட் எண் மதிப்பில் எழுதும் பொழுது எஃப்எம் இஸ் ஈக்குவல் டு கியூ விபி சைன் தீட்டா. ஏன்னா எனக்கு தெரியும் ஃபார்முலா, மேத்ஸில் படிச்சுட்டு போய் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா. ஸோ விபி சைன் தீட்டா. சரி, இந்த சமன்பாட்டிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, எஃப்எம் ஆனது காந்தப்புலம் பி வெக்டாருக்கு நேர்த்தகவில் இருக்கு. அடுத்ததில் எஃப்எம் ஆனது திசைவேகத்துக்கு நேர்த்தகவில் இருக்கு. அடுத்து எஃப்எம் அந்த மேக்னெட்டிக் லாரன்ஸ் விசையானது திசைவேகம் மற்றும் காந்தப்புலத்திற்கு இடைப்பட்ட கோணம், அந்த தீட்டாங்கிற கோணம். தீட்டாங்கிற எதுக்கு இடை கோணம்? திசைவேகத்துக்கும் காந்தப்புலத்துக்கும் இடைப்பட்ட கோணம். இது காந்தப்புலம், இது திசைவேகம், இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம். அதை நம்ம பின்னு எடுத்துக்கிட்டோம். அதுக்கு அந்த அந்த ஆங்கிளோட அந்த கோணத்தோட சைன் மதிப்புக்கு நேர்த்தகவில் இருக்கும். அடுத்தால எஃப்எம் வெக்டார் ஆனது மின்னூட்டத்தின் எண் மதிப்பிற்கு நேர்த்தகவில் இருக்கும். அடுத்து எஃப்எம்மின் திசை எப்படி இருக்குன்னா வி மற்றும் பியின் திசைக்கு எப்பொழுதும் செங்குத்தாகத்தான் என்ன செய்யும் இருக்கும். ஏன் அப்படின்னா எஃப்எம்மோட திசை வந்து வி வெக்டார் மற்றும் பி வெக்டாருக்கு என்ன பெருக்கல், குறுக்கு பெருக்கல் மூலமாக வரையறை செய்யப்படுகிறது. அதனால எப்படி இருக்கும், எப்பவுமே செங்குத்தாக தான் இருக்கும். அடுத்தால பார்க்கும் பொழுது மற்ற காரெலாம் ஒன்றா இருக்கும் பொழுது மின்னூட்டம் மாறும் பொழுது எதிர் மின்னூட்டமாக இருந்தால் உணரக்கூடிய விசையானது நேர்மின்துகள் விசைக்கு எதிர் திசையில் நிச்சயம் இருக்கும். அதாவது இந்த மேக்னெட்டிக் லாரன்ஸ் விசை வந்து மற்ற மதிப்பு மாறக்கூடாது, பி கியூ விலாம் மாறாமல் இருந்து அதோட மின்னூட்டம் மட்டும் மாறிச்சுன்னா, இப்போ இதில் வந்து மின்னூட்டம் வந்து பாசிட்டிவ், அப்போ எப்படி இருக்குன்னா அதோட விசையோட திசை வந்து இப்படி இருக்குது. நம்ம இந்த ஃபிங்கர் அதை அப்படி அசையாமல் வச்சுருக்கிறோம், அதாவது பெருவிரலோட திசையில் நிச்சயது இருக்குது. இதே இந்த மின்னூட்டம் வந்து நேர் மின்னூட்டத்துக்கு பதில் எதிர் மின்னூட்டம் போட்டோம் அப்படின்னா, எதிர் மின்னூட்டம் வச்சுட்டோம் அப்படின்னா அதோட திசை எப்படி இருக்கும், இதுக்கு எதிர் திசையில் நிச்சயம் வந்துடும். எஃப்எம் வந்து அதோட எதிர் திசையில் நிச்சயம் வந்துடும். அப்போ எதிர் மின்னூட்டங்கள் வந்து இருக்கும் பொழுது அதோட திசை நிச்சயம் எதிர் திசையில் நிச்சயம் இருக்கும். அதாவது மற்ற காரணிகள் வந்து சமமாக இருக்கும் பொழுது. அடுத்ததுல மின்துகள் கியூவின் திசை வேகம் வி ஆனது காந்தப்புலம் பியின் திசையில் இருக்கும் பொழுது, அதாவது பி வெக்டார் திசை வி வெக்டார் திசை ரெண்டும் ஒரே திசையில் இருக்கும் பொழுது, நேரத்தில் இது அந்த பியும் ஒரே திசையில் இருக்கும் பொழுது எஃப்எம் என்ன ஆயிரும், சுழி ஆயிரும். ஏன், தீட்டா வந்து 0 ஆயிரும். அப்போ தீட்டா 0னா சைன் 0. அதனால பிக்யூவி சைன் தீட்டா 0ங்கிறனால எஃப்எம் வந்து என்ன ஆயிரும், சுழி ஆயிரும். எஃப்எம் வந்து சுழி ஆயிரும். அடுத்ததுல டெஸ்லா வரையறு அது கேட்கலாம். காந்தப்புலத்தில் ஓரலகு திசை வேகத்தில் இயங்கும் ஓரலகு மின்னூட்டம் கொண்ட மின்துகளானது ஓரலகு விசையை உணர்த்தும் காந்தப்புலத்தின் வலிமை ஒரு டெஸ்லா. ஒரு டெஸ்லாங்கிறது என்ன அப்படின்னா 1 நியூட்டன் பெர் ஆம்பியர் பெர் மீட்டர். இது 2 மார்க்கில் கேட்கலாம், இது 5 மார்க்கில் இருந்து செய்யலாம் கேட்கலாம். இன்னைக்கு வழக்கம் போல உள்ள அசைன்மெண்ட்டு பார்ப்போம். ஃபார் இங்கிலீஷ் மீடியம் அசைன்மெண்ட் 30 2 மார்க் கொஸ்டின், டிஃபைன் டெஸ்லா. 5 மார்க் கொஸ்டின், give an account of magnetic Lorentz force. Give an account of magnetic Lorentz force. அடுத்தல தமிழ்ல 2 மார்க் கொஸ்டின், டெஸ்லா வரையறு. 5 மார்க் கொஸ்டின், காந்தவியல் லாரன்ஸ் விசையை பற்றி குறிப்பு வரைக. தட்ஸ் ஆல். சரி, அசைன்மெண்ட்டை முடிச்சு அனுப்பிடு. சீக்கிரம் ஸ்கூல் திறக்கும்னு நினைக்கிறேன். அப்போது எல்லா அசைன்மெண்ட்டையும் இப்போ 30 அசைன்மெண்ட் கொடுத்துருக்கோம் இன்னைக்கு. எல்லா அசைன்மெண்ட்டும் என்ன செய்யணும், பத்திரமா என்ன செய்யணும், கொண்டு வரணும். இப்போ அனுப்பிடணும். அப்போ என்ன செய்யணும், இப்போ என்ட்ரி போட்டுட்டு தான் இருக்கேன். யார் அனுப்புறீங்களோ உங்களுக்கு என்ட்ரி போட்டுட்டு தான் இருக்கேன். அதே தான் என்ன செய்யணும், ஒரிஜினல் காப்பி என்ன செய்யணும், வரும்போது கொண்டு வரணும். அதனால் எல்லாருமே கொஞ்சம் ட்ரை டு ஃபினிஷ் த அசைன்மெண்ட் இன் டைம். தேங்க்யூ.